ஸோ ஹாய் எஸ் நான் உங்கள் ஸ்டோரி கேமர். இத்தனை நாளாக வந்துட்டு என் வாய்ஸோட வால்யூம் கம்மியாக இருந்ததே நான் இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு அப்படி நடக்காது. ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் நான் திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்லாம் ஒரு தாட்டி தான். ஸோ கிரேட்டோஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ ஓகேங்க, யாருங்க என் ப்ளூ கலரில் இருக்கான்? அவன் பேர் போராக் போல. அவன் ஏதோ சொல்லிட்டுருக்கான். அவனோட இந்த குதிரை இதை தான் அவங்க குதிரைன்றாங்க போல். இந்த ஹார்ஸ் வந்துட்டு எஞ்சி போக மாட்டேங்கான். பத்தாவதுக்கு நம்ம அந்த செடி கொடியை வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் பிரேக்கரால் அடித்து தவுத்தி விட்டு கொஞ்சம் பார்த்தா தான் வந்துட்டு இந்த குதிரை எஞ்சி போகுமா. அதுக்கு ஏதோ பயமாக இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்க மரத்தை நோக்கி அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே அவன் கமெண்ட் பண்ணுறான். அதான் எனக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவான், அவன் கமெண்ட்டை செய்யாத மாதிரி கொஞ்சம் தேவையில்லாமல் கண்ட இடத்துல அடிப்பான். அவன் பாருங்கள், அவன் கடுப்பாயிட்டு அந்த ட்ரீயை பார்த்துட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, அந்த காட்டுறது பார்த்தீங்களா? ஓகே, அடித்தவங்கன்னா இலத்தலாம் ஆடுதா. ஓகேங்க, நல்ல அனிமேஷனாக சூப்பராக இருக்குது. திரும்ப ஸ்ட்ராம்பருக்கு நம்மக்கிட்டே வந்துட்டு அந்த குதிரையும் எஞ்சிட்டு பாருங்க. இந்த குதிரைன்னு சொல்லுவாங்கன்னா நீ யானை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸ்மார்ட் பாய் அப்படின்றான் அவனை. ஓகே, இவனை பார்த்தா வந்துட்டு ஸ்மித்துன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சுக்குவேன், ஸ்மித்துன்னு நினைக்கிறேன். ஃபீல்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். இவன் வந்துட்டு அனிமேலையுமே நம்ம பார்த்துருப்போம். வெப்பன்ஸை வந்துட்டு இவன் அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்கிரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவனாகவே ஓனாக கூட வெப்பன்ஸ் உருவாக்குவான். நல்ல வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்குவான். ஓகே, அந்த மாதிரி இவன் கொஞ்சம் பெரிய ஆள் தான். அந்த ஆக்ஸ் நீ வச்சுருக்க அந்த ஸ்ட்ராங் பிரேக்கர் நம்பவே முடியல அப்படின்றான். எதுக்கு நம்ப முடியும்னு கேட்டால், அதை நானே என்னோட தம்பியை தான் செஞ்சு ஒரு பொண்ணுக்கு கொடுத்தோம் அப்படின்றான். அது நாங்கள் செஞ்சதுலேயே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அப்படின்றோம். நாங்கள் பார்த்ததுலேயே முக்கியமான ரொம்ப நுணுக்கமாக பார்த்த வேலைனா இதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ என்ன வா, நான் உனக்கு அப்கிரேட் பண்ணி தரேன் உன்னோட ஸ்ட்ராங் பிரேக்கரை அப்படின்றான். கொஞ்சம் லைட்டாக கிரேட்டோஸ் திட்டுறாங்க. கிரேட்டோஸ் கடுப்பாகுது. லைட்டாக வந்துட்டு ஏதோ அம்மாவை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது, கிரேட்டோஸோட அம்மாவை பற்றி. அதான் கிரேட்டோஸ் காண்டாயிட்டு இதை அப்கிரேட் பண்ணாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறான். வாடா வந்தா, நான் உனக்கு அப்கிரேட் பண்ணி தரேன், அந்த க்ரிப்பு கொஞ்சம் வச்சு தரேன், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்றான் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டோஸும் எடுத்து தான் மகன்கிட்ட காட்டுறான் க்ரிப் எப்படி இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணி போய் கொடுக்காங்க. இங்கெல்லாம் உனக்கு அப்கிரேட் பண்ண முடியாது, அன்றதான் என் ஷாப்புக்கு கொண்டுவான்றான். என் ஷாப்பு கொண்டு வந்தால் பார்த்து நான் ஒழுங்காக அப்கிரேட் பண்ண முடியும், எடுத்துகிட்டு கிரேட்டோஸும் சரின்னு சொல்லிட்டான் கிரேட்டோஸு. அங்கே பாருங்கள், அப்படியே வச்சுட்டு ஒரு திருப்பாங்க பாருங்கள், அதுவே மாசாக இருக்குது. ஓகே, அவன் ஷாப்புக்கு இங்கே தாங்க இருக்குது. கொண்டா, நான் என் டேலண்ட் வச்சு உனக்கு செக் பண்ணி பார்த்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு சொல்கிறான். நம்மளும் கொடுத்தாச்சு, என்ன அப்கிரேட் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகேங்க, ஆமாம் ஸ்ட்ரென்த் அப்கிரேட் பண்ணுறான் போல ஸ்ட்ராங் பிரேக்கருக்கு. அது ஸ்ட்ரென்த்து 30%, 20% ப்ளஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அழுத்தி பிடிப்போம். ஓகே, வேறு எதாவது அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வேறு எதாவது அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது காட்டுது பக்கத்தில், நம்ம ஸ்ட்ராங் பிரேக்கர் ஆர்மர் காட்டுது. கிரேட்டோஸ்க்கு வந்துட்டு ஃபுல் பாடியை மறைச்சா நல்லா இருக்காது. ஸோ நம்ம கிரேட்டோஸோட மசில்ஸும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா இந்த சூட்டு கரெக்டாக இருக்காது. இதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து இன்விசிபிள் ஆர்மர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்தாக்கி ஸ்ட்ரென்த்தை வர அதிகப்படுத்துது. இப்போ அட்ரிஸ்க்கு வர பார்க்கணும். அட்ரிஸ்க்கு இந்த ரெட் கலர் நல்லா இருக்குங்க. அதனால் ஸோ இது போடலாமா இல்லை அது போடலாமான்னு தெரில. கீழே ஒன்று இருக்குது, இது சிம்பிளாக இருக்குது. ஏன்னா அந்த ரெட் கலர் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இது கிராஃப்ட் பண்ணலாமா அது கிராஃப்ட் பண்ணலாமா? ஓகே, இதே கிராஃப்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை இது கிராஃப்ட் பண்ணலாமா? இல்லை வந்துட்டு அப்கிரேட் அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸ்ட்ரென்த் அப்கிரேட் ஆகும், இது ஷூட்டிங் பவர் அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பெருசாக கொடுக்கல. அதனால ஸோ அந்த ரெட் கலரே கிராஃப்ட் பண்ணிக்கலாம். என்ன கிரேட்டோஸ்க்கு இதை கிராஃப்ட் பண்ணிடலாம். எனக்கு லைட்டாக கொஞ்சம் யோசனையாக இருக்குது.
பாருங்க அதை வந்துட்டு இது வந்துட்டு என்னென்னா இதில் வந்து டிஃபென்ஸ் மட்டும் தான் அதிகப்படுத்துது, லக்கும் ஸ்ட்ரென்த்தையும் கம்மி பண்ணுது. நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துது, வேறு தான் ஒன்றா கம்மி பண்ணுது. டிஃபென்ஸ் மட்டும் தான் அதிகப்படுத்துது. எனக்கு டிஃபென்ஸ் மேலே அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்து தான் முதல்ல. லக்கும் டிஃபென்ஸும் கம்மியானாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ரென்த்தே எடுத்துக்கலாம். அதனால் இதை கிராஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சு பாருங்கள். ஸ்ட்ரென்த் அதிகமாக மாதிரி காட்டுது. நம்ம இதை எக்யூப் பண்ணிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சுது. எக்யூப் பண்ணியாச்சு. அதுவுமே வாங்குறாருந்தா வாங்கலாம், இருந்தாலும் வேணாம். நம்ம அட்ரஸ் சைடு போய்ட்டு அந்த ஆர்மர் அட்ரஸ் வாங்கி கொடுக்க முடியாது, அவ்வளோதான். நக்கிட்டு போய்ட்டு அவன் போவை அப்கிரேட் பண்ணலாமா இல்லை செஸ்ட் ஆப்கர் அப்கிரேட் பண்ணலாமான்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டுது. ஸோ நம்ம அட்ரஸோட போவை அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே, போவை அப்கிரேட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ அப்கிரேட் பண்ண முடியுமான்னு தெரில. ஓகேங்க, இதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவ்வளோதாங்க, அப்கிரேட் முடிஞ்சுது. ஓகே, சம்பவமே இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு. இந்த ஸ்ட்ராபெரிக்கரை வச்சு நம்ம புழக்கிற பொலையில் எண்ணியெல்லாம் தெரிச்சு போகணும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒருத்த மட்டும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனை அடிச்சு பொழந்து பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து ஸ்ட்ராபெரிக்கர் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பின்னாடி ஒருத்தன் நிற்கான் காட்டுது. ஓகே, ஸ்ட்ராபெரிக்கர் நம்ம கிட்ட போய்ட்டு இவனை 2 போடுவோம். ஓகேங்க, பின்னாடி வயசல் தூத்துக்காரன் ஒருத்தன் நிற்காங்க. இப்போ நானே பார்க்குறேன். ஆர்எஸ் கொடுத்து பார்ப்போம். அனிமேஷன் அண்ணா சரியான அனிமேஷன், மண்டை சதறிட்டு. ஓகே, பின்னாடி ஃபயர் செல் தூக்கி வச்சு நம்ம அட்டாக் பண்ணுறான். தூக்கி ஒரு வீஸ், அவ்வளோதான் செதுறான். ஓகே, ஃபயர் செல் தூச்சுக்காரன் நான் முடிச்சு 2 பேர் இருக்காங்க. ஃபயர் செல் தூச்சுக்கு 2 பேரையும் முடிச்சுருவோம் இன்னைக்கு. ஆனால் வந்துட்டு ஸ்ட்ராபெரிக்கரில் அப்கிரேட் நடந்திருக்கு. என்ன அப்கிரேட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஃப்ரீஸ் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக வரும்போது முன்னாடி வந்துட்டு வெறும் இந்த ஸ்ட்ராபெரிக்கரில் மண்டை மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து ஃபுல் பாடியுமே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு எல்லாம் எஃபெக்ட் வருது. ஓகே, 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேரும் நம்ம போட்டு கலப்போம். அன்றைக்கி சம்பவம், அன்றைக்கி கிரேட்டர் சம்பவம் பண்ண போகிறாரு. தரமான சம்பவமாக இருக்கும். ஏம் பண்ணுறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை ஆட்டோ வச்சுருக்கேன், அதாவது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏம் நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு அதை வேலை செய்ய மாட்டேங்குன்னு நினைக்கேன். நம்ம கிட்ட போனால் கூட அட்டாக் பண்ணிட்டு வருது. அதான் மாசாது. கிட்ட போய்ட்டு ஒரு உதப்போம். போடு செதறுடா செதறுடா. அவ்வளோதான் ஓகே, முடிஞ்சு. ஓகே, மூப்பொடி ஒன்று போட்டுட்டு இந்த ஓவுக்குள்ளே ஒரு இறங்கலாம். எங்கே இருக்கான் அட்ரஸ்? எங்கே போயிட்டான்? அந்த இருக்கான். திரும்ப அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஒரு புண்ணாக்கு பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். சரி ஓகே, எந்த வழியாக போகிறது? சரி, இங்கே 2 போட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா தான் நிற்கி. இது மரன்றனால மேபி நல்லா நிற்கின்னு நினைக்கிறேன். சரி, இங்கே ஒரு பொந்து மாதிரி ஒன்று தெரியுதுங்க. அதுக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணணும் அந்த பொந்தை. ஸோ அதுக்கு இதை பண்ணிட்டு செயினை பிடிச்சி எடுத்து ஓப்பன் பண்ணி இதை ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவோம் மேலே. அப்படின்னா தான் நான் போக முடியும். அட்ரஸ் ஓடிடுவோம், நான் அப்படி வரேன். அதனால் வந்துட்டு இது மேலே ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்குள்ளே ஒரு சின்ன சந்து தெரியுது. என்றா வந்து மூத்திர சந்துக்குள்ளே ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஒரு செயின் இருக்குங்க. உள்ளே ஒரு செயின். உள்ளே 2ம் வெளியே போகலாம், வெளியே 2ம் உள்ளே வரலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உள்ளே நெருப்பு எரியுதுங்க. பூரா எறும்பு கூட கிடக்குங்க. உள்ளே வச்சு எரிச்சிட்டு பண்ணி போகிறோம் மொத்த பேரையும். இந்த டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஒரு பக்கம் மட்டும் மரக்கட்டை, மற்ற எல்லா பக்கமும் முள்ளு மாதிரி இருக்குது. இது என்ன கர்மம்னே தெரியலையா? இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? மேலே ஏதோ ஏங்க மேலே ஒரு புதையல் பெட்டி வச்சுருக்காங்க. மேலே மிஸ்டீரியஸ் பாக்ஸு அட்டி எங்க கிட்ட போனால் குட்டிங்க. இதை வந்துட்டு தட்டவும் முடியல. எனக்கு இந்த இடத்துல அடிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்த டோர் அதே மாதிரி இன்னொரு டோர் வச்சுருக்காங்க. யாரா நீங்கள்? லைட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, அட கர்மமே, இது என்றா இது? ஓகே, இதில் அடிக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த பழம் மாதிரி இதுலேயும் ஒரு இது தெரிஞ்சு. ஓகே, சுற்றுது. ஓகே, இதை அடிக்க வந்துட்டு அதை சுற்றுன்னு நினைக்கிறேன். சுற்றி தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கீழே வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, மெக்கானிசம் புரிஞ்சுதுங்க. இனிமேல் நம்ம தான். ஓகே, இப்போ ஃப்ரீஸ் பண்ணி பார்ப்போம். போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் போவோம் ஜம்ப் பண்ணி. போயாச்சு. ஓகே, அட்ரஸ் என்னங்க? அட்ரஸ் ஏன் வரல? ஆஹா, எனிங்க. ஓகே, கையை வச்சு அடிப்போங்க.
நீங்கள் 2 பேரும் சாதாரண சோல்ஜர்ஸ்க்கான வந்து கையை வச்சு அடிக்கிறான். நீங்கள் சாதாரண காப்ளின்ஸ் தான். ஓகே ஆர்எஸா ஏங்க அதுக்குள்ளே இவன் மாதிரி நடந்துட்டு வேணாம். இப்போ நான் ஸ்டாம் பிரேக்கரை கையில் வாங்கி இல்லை 2 செகண்டில் முடிச்சு விட்ருவேன். ஆனால் பட் நான் ஸ்டாம் பிரேக்கரை வாங்கினேன் அப்படின்னா என் தோழி முடிஞ்சிடும். ஏன்னா வந்துட்டு அதான் இது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கு. நான் மட்டும் ஸ்டாம் பிரேக்கர் எடுத்தேன்னா என் தோழி முடிஞ்சுது. ஓகே எங்கே ஒருத்தன் வந்துட்டான், பின்னாடி வேறு ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஒருத்தர் முடிச்சுருக்கான். அனிமேஷன் அவ்வளோதான் நாராக கிழிச்சு போட்டாங்க கையால். கிரேட்டோஸு ஒரு மூவ் பண்ணி ஒன்று போட்டுக்கான். எங்கேயோ காட்டுக்குங்க பின்னாடி ஒரு பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். பின்னாடி இல்லை ஒரு புயல் போட்டுருக்கீங்க. லாங்கில் ஒருத்தன் 2 பேர் நிற்காந்துங்க லாங்கில். சரி நீங்கள் என்ன முடியாது, இதை வாங்கிட்டு போட்டுற வேண்டியது தான் நடந்துருக்கேன். போடு தலையில் ஒரு போடு அவ்வளோதான். சாவுடா வழியில் வராதுங்க. இன்னொருத்தன் தானே அட்ரஸ் போட்டு சொல்லிட்டாப்புல இன்னொருத்தனை. சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எப்படியாவது அந்த பக்கம் போய் ஆகணும். போடுறா ஒன்ஸ் மோடுறா இன்னொரு தாட்டி. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபுல் ஓப்பன் நினைக்கிறேங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஐயோ ஃப்ரீஸ் ஆனதை எடுத்து விட்டேன்னா ஓகே கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஏங்க அங்கே ஒருத்தர் நிற்காங்கண்ணா இல்லையா? ஓகே ஏங்க அங்கே ஒரு காப்ளின் நிற்காங்க. ஐயோ இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. அவனை நீ யார்ரா நீ கோமாளி நின்றுருக்க? ஏதோ அவனை லாங் ரேஞ்சில் வச்சு போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன்டாங்க. லாங் ரேஞ்சில் ஸ்டாம் பிரேக்கர் தான்டா எல்லாமே. கடவுளே அடிக்கே தான்டா இன்றைக்கி உனக்கு. அடங்க ஒய்யால 5 செல் பிச்சு கேட்குதோ சாவுடா. ஸ்டாம் பிரேக்கர் மட்டும் அதுலேருந்து வெளியே வந்துட்டுங்க. ஹவுஸ் இட் பாசிபிள்? போட்டு திரும்ப ஃப்ரீஸ் பண்ணி ஒன்று தான். ஆல்ரெடி எனக்கு காப்ளின் சேர்த்துட்டான். இல்லை 5 ஸ்டெல் துச்சுக்காரன் ஆல்ரெடி அவன் காலி. ஓகே இதை நிறுத்தி ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும் தான் அது நிறுத்தும் போல், மற்றபடி நிறுத்தி வைக்க முடியாது. ஓகே முப்படி ஓகேங்க. அங்கே ஒரு ட்ரெஷர் இருக்குது. அந்த 3 சிம்பிள் தெரியுதுப்பாங்க. அந்த சிம்பிள் இருந்தாலே இந்த 3த்தையும் முடிச்சு விட்டா ட்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். ட்ரெஷர் எப்படியாவது எடுத்தாகணும். ஓகே ஒரு முப்படி போட்டுப்போம். ஓகே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ரீஸ் இருக்குது பாருங்கள். இது ஏதாவது டோர் ஓப்பனா? இது ஒரு டோர் மாதிரி அந்த ஒரு டோரா அப்படின்னு தெரில. இது என்ன பண்ணுறது? இது எங்கே இருக்குன்னு தெரியலையாங்க. மொத்தமாக 3 இருக்குது. இங்கே இருக்க புதையல் பெட்டியை மட்டும் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். 3 இருக்குது. இந்த 3 எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஓகே இது மேலே கதை அடித்து இதையும் இந்த டோரை ஓப்பன் மேலே ஒன்று சொலிக்குது பாருங்க. மேலே இருக்குங்க. ஓகே பார்த்துட்டாங்க நானே. ஓகே ஒரு சிம்பிள் ஸ்பாட்டடு. மேலே இது ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே இருக்குது ரொம்ப ஆபத்து. இதை வச்சு ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா எதை ஃப்ரீஸ் பண்ணலாம்? ஓகேங்க இது வந்துட்டு உள்ளே இருந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி போடா இது. ஓகே அந்த டோரை ஃபுல்லாக திறந்துருவான். மேலே பாருங்கள் நிறைய பணம் கிடக்கு. நிறைய பேர் இன்னொரு இது ஸ்பாட் எடுக்காங்க பாருங்கள். அந்த கே கிடச்சிட்டு பாருங்கள். மேலே எண்ணு சைடில் கே 6 மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. 6 எங்கே இருக்குதுன்னு தெரில. மேலே எண் இருக்குது கரெக்டாக. தலைக்கு மேலே எண் இருக்குது. ரைட் சைடில் வந்துட்டு கே இருக்குது. என்ன 6 மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் போயிடுவோம். ஓகே அட்ரஸை வந்துட்டு கிரேட்டோஸ் வர சொல்கிறாரு. அதனால் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அந்த இடத்த. எப்படியாவது மேலே போய்ட்டு அந்த 2 இது எடுத்தாகணுங்க. எப்படி மேலே போகிறது? ஓகே இங்கே இருக்கிற நம்ம ஸ்டாம் பிரேக்கரை வாங்கி பார்ப்போம். ஓகே கீழே இறங்குது. இதை வச்சு மேலே போயிட வேண்டியதான். இதை வச்சு எப்படியாவது மேலே போயிடணுங்க. மேலே ஏற முடியுமான்னு தெரில. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை அந்த கம்பியை பிடிங்கி விட்டால் ஏற முடியுமா? இப்போ இருக்க செயின்ஸை அடித்து உடைக்க முடியுதான்னு பார்ப்போம். இது வேண்டாம் வரலாம். சரி ஓகே அந்த இருக்குங்க. எண்ணெய் கிடச்சிட்டு பார்த்தீங்களா? எண்ணெய் கிடச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் சைடில் போனால் இருக்குவாங்க. இந்த 3 ஷீல்டில் ஒரு ஷீல்டு டஸ்ட்ராய் ஆகிட்டு இன்னும் ஒரு ஷீல்டு இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்களே. கேவும் 6 மட்டும் தான் இருக்குது இன்னும். ஓகே ஒரு மூவ் பொடி போட்டுப்போம். ஆல்ரெடி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்க எனக்கு ஏதோ ஒன்று தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே இங்கே பாருங்கள் 6 இங்கே இருக்குங்க. சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். 6 இங்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கிட்டு இருக்க 6 எப்படி எடுக்கிறன்றதான் தெரில. இந்த சைடில் போனால் கே இருந்துச்சுங்க. நம்ம போய்ட்டு கேவ் இந்த இருக்குது பாருங்கள். நம்ம கேவ் எடுத்துருவோம்.
ஓகே, ஒரு புதையல் பெட்டி ஃப்ரீ. அது ஓப்பன் பண்ணணும் அடிச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு சீல் தான் பாக்கி இருக்குது. அது வந்துட்டு அது அந்த இடத்துல இருக்காது, எப்படி இருக்குது, எந்த பக்கமாக போனால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கூட அட்ரஸ் வந்து இறங்கிட்டான் பாருங்க. ஓகே, ஓடி போய் இந்த மேலே தாங்க இருக்குது. இங்கேருந்து அடிக்க முடியாது போல், அந்த பக்கம் போய் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வேஸ்ட் ஆஃப் டைமா. சரி ஓகே, அங்கேயே வந்தாச்சு திரும்பவும். ஓகேங்க, வந்தாச்சு. இந்த கம்பியை வந்துட்டு இந்த கம்பியில் வந்துட்டு சாம்பிரக்கரை இறங்க மாட்டேங்குது. இறங்கணும்னு நினச்சேன். ஸோ வாய்ப்பில்லை ராஜான்ட்டேன். ஓகே, இதில் இருக்கிறது எப்படி நான் இதுக்கு மேலே போகணும்னு தெரிஞ்சு அப்படின்னா இது திரும்ப சுற்றி விடணும்னு நினைக்கிறேன். இதில் இருந்துட்டு சுற்றி விடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம அதில் அடித்தவனுங்க அடிச்சிட முடியுமா? ஓகே, ட்ரெஸ்ஸாக ஆகிடுச்சு வேறு மாதிரி. ஓகே, நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். ஓகே, நமக்காண்டி அட்ரஸ் வெயிட் பண்ணிருக்கான். Never been this close to the mountain before. Looks so big. ஓகேங்க, அவனுக்கு இந்த மவுண்டன் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அட்ரஸு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அட்ரஸோட இடத்துல சோகமாயிட்டான் பார்த்தீங்களா பாட்டு போகலாம். ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் குஜாலாக இருக்கான் லைட்டாக. அவனுக்கு வந்துட்டு இந்த பெரிய மவுண்டன்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், கிரேட்டோஸ் வந்துட்டு தொடுற மாதிரி போயிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்வாங்குறாரு. ஆனால் ஏன்னு தெரில. ஆனால் அந்த கேம் ஆரம்பித்ததுலேருந்து தன்னோட மகன் அதாவது சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடி கூட கிரேட்டோஸ் கூப்பிட்டதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பாய் பையனே இங்கே வா, பையா அங்கே வாடா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாரு கிரேட்டோஸு. அதுவும் ஏன்றதே ஒரு மிஸ்டீரியஸாக தானே இருக்குது. சரி ஓகே, அங்கே ஏதோ ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். என்ன ஸ்டாச்சு, யாரோட ஸ்டாச்சு எதுவுமே தெரில. ஓகே, அட்ரஸும் பார்த்துட்ருக்கா. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸுமே தெரில. ஓகே, ஏதோ வாசிக்கிறான். ஏதோ 2 3ன்றான். என்னன்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ க்ளூ இருக்காமா அதில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாட்டை தெரியுது, அவ்வளோதான். 3 இடத்துல உடஞ்சி போய் கிடக்கு. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. அதுவும் பார்த்ததுக்கு இங்கே இருக்க இந்த ஸ்டாச்சு வேறு யாருன்னு தெரில. பார்க்க கோமாளி மாதிரி இருக்கான். நல்லா ஓடினோட தான் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவமானமாயிரும். சரி ஓகே. ஓகேங்க, மேலே ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த மிஷினை சுற்றி விட்டால் அந்த ஏதாவது ஆகும்னு நினைக்கேன். டோர் ஏதாவது ஓப்பன் ஆகுமான்னு பார்க்கலாம். இல்லை, வாழ்க்கையே ஒரு புதிர் தானே, அவ்வளோதாங்க. சுற்ற ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இங்கேருந்தே அடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. கிரேட்டோஸ்க்கு இதெல்லாம் மசாலா வடை சாப்பிட்றதுக்கு சமானம். அசால்ட்டாக தட்டி விடுவார். ஆனால் நான் தான் கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும் தெரிலங்க. இது என்னது, என்ன பசலி, இதை என்ன பண்ணணும், வார்த்தைன்றான். அட்ரஸ் வார்த்தைக்கு வார்த்தைன்னு தான் சொல்கிறத தவிர என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தைலாம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறேன். எப்படி ஒன்று சேர்க்குறது? சரி, மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே ஒரு வட்டம் வருது, இங்கே ஒரு வட்டம் வருது. நிறுத்தி விளையாடுவாங்க, நம்மளை யாரு கேப்பா? வரும்போது கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த முறை கரெக்டாக ட்ரை பண்ண முடியுமா? ஓகேங்க, உள்ளே இருக்கிறத நிறுத்தி விளையாடுவோம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல கைஸ். மண்டை சூடாகுது. எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் மாதிரி மண்டை சூடே காமெடி வேண்டாம் டங் அப்படின்ற மாதிரி இருக்குங்க எனக்கு. கரெக்டாக சுற்றிட்டு வரும்போது எடுத்துருவோம். ஓகே, எழுத்து கரெக்டாக ஒன்று சேர்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அவ்வளோதாங்க. அங்கே பாருங்கள், எல்லோ கூட லைட் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒன் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. மற்றபடி எல்லாமே கரெக்டாக சேர்ந்துட்டு அந்த லாஸ்ட் ஒன்னை மட்டும் நான் கரெக்டாக அடிக்கணும். மிஸ் ஆகிட்டு அடுத்த ஓட்டா வரைக்கும் வெயிட் பண்ணுவான். வந்துட்டு ஓடுறான், அவ்வளோதான். கரெக்டாக அந்த வட்டம் கரெக்டாக இதில் சேர்ற மாதிரி இல்லைங்க. இது லாஸ்ட் ஒன் வந்துட்டு கிரேட்டர் தென் மாதிரி இருக்குது. இல்லை லெஸர் தென் போல், லெஸர் தென் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக சேர்ந்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த ஓட்டத்தில் வச்சுட்டு நம்ம இதை போட்டு வாங்குறாங்க.
கொடுக்குறதான் கொடுக்குறீங்க மிஸ்டீரியஸாக கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம்டா. Oh, it சரி says ஓகே. family. ஃபேமிலியா? ஏங்க not a இதோட clue. அர்த்தம் It's ஃபேமிலியை the குறிக்குன்னு answer. சொல்கிறாங்க. What I alone can never be. Right? Use your knife and trace the runes into the sand. Really? நைஃப் வச்சு ஃபேமிலின்னு எழுதுன்னு சொல்கிறாங்க அந்த மண்ணில். ஓகே எழுதணுன்னு ஓகே மண் வந்துட்டு ஒரு மாதிரி மாறிடுது. இந்த டோரை சுற்றி ஏதோ எரியுது, என்ன இது? இந்த டோர் உளுந்துருமோ ஒரு வேளை? It worked. இந்த டோர் உடலை அந்த பக்கம் உருண்டு ஓடிட்டுங்க கரெக்டாக. ஓகே உள்ளே ஒரு பாதை இருக்குது, உள்ளே போவான். என்னடா இது சந்து பொந்துக்குள்ளலாம் பாதை வச்சுருக்கீங்க? I'm happy we met Brock, but I'm happier we're leaving ஒரு this உருண்டைக்குள்ளே ஒரு பாதை இருக்கதான் It's நினைக்க behind us பார்க்குறேன். now. பரவாயில்ல, அதனால் மிஸ்டீரியஸாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே இந்த பாறை வழியாக மேலே ஏறி போயிடலாம்னு நினைக்கிறேன். போக முடியுமான்னு தெரில. ஓகேங்க எந்த வழியாக போக முடியல, நம்ம சுற்றிக்கிட்டு தான் போகணும் போல. சரி வாங்க போவோம், வெளிச்சத்தை தேடி ஓடுவோம் வாங்க. வரியலையாட அட்ரிஸே என்னங்க அவன் பாட்டு நின்றுட்டே இருக்கான். சரி போய் பார்ப்போம். ஓகே கீழேருந்து மண் எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். பாய் இங்கே வாடா அப்படின்றான். கீழே ஏதோ கால் திறந்துருக்குங்க. A boar maybe? இது ஏதோ அனிமலோட But I'll find. கரடியோட கால் தொடன்றான். It is important for a warrior to keep his skills sharp. நீ போய் வேட்டையாடுன்னு சொல்லிட்டு கிரேட்டோஸ் அட்ரஸ் அனுப்பி விட்டாரு. ஓ ஏங்க இவங்க இவன்டா நம்ம டீரை வந்துட்டு வேட்டையாடும் போது இவன் தானேங்க முதல்ல வந்துட்டு இந்த டீரை எடுத்து சாப்பிட்டான். இவனை மாதிரியே ஒருத்தன் நானாக வந்துட்டு இவனுக்கு பவர் கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். எனக்கு பாருங்கள் எல்லோவாக இருக்குங்க, எல்லோ விஷா. இவன் பேர் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், வெரானா டியூடு. ஒரு கருமம் கல் வச்சுருக்க காட்டேரி. இருங்க நம்ம போட்டு சொல்கிறாங்க. அவனோட பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவன் வந்துட்டு கல்லை வச்சு மட்டும் தாங்க அடிச்சிட்டு இருந்தான். இவன் வந்துட்டு ஏதோ வேல்கனோலாம் தூக்கி வீசுறான். பார்த்தா அதுக்கு சமன் பண்ணுறாங்க நிறைய பேரை. ஏன்னா மனசில் சமைக்கணும்னு நினப்பாடா எவ்வளோ நம்ம சமன் பண்ணிட்டு இருக்கான். அவன் சமன் பண்ணுவன் வர அடிக்கிறாங்க. யாரா நீ பாருங்க, சமன் பண்ணுவன் வர கண்டதெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கான். எனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. இவன் வர வலிக்கணமாக அள்ளி வீசிட்டு இருக்காங்க. ஒரு அடி தான் சமன் பண்ணுவாங்க ஆண் கலியறாங்க. இவன் ஒரு பாசுன்னு நினைக்கிறேன். அந்த கல்லை வச்சு அடிக்காம பாருங்க கரெக்டாக. இவ்வளோ நேரம் வல்குணம் வச்சு அடிச்சுட்டு இருந்தவன் வல்குணப்பா தூக்கி போட்டவன் இப்போ கல்லை வச்சு அடிக்காங்க பாருங்கள். அவன் கையை மாற்றிட்டு வல்குணம் உருவத்துக்கு ஹீட் பேஸ் மாதிரி பண்ணுறாங்க. அவன் இந்த ரேஞ்ச் இருக்குது, நான் ரேஞ்சை யூஸ் பண்ணால் இவெல்லாம் எனக்கு சப்பாத்தி ரேஞ்சு யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கேன். யூஸ் பண்ண முடியாமல் இல்லை. இப்போ அவன் இருக்குடா வீசிட்டாங்க. கிரேட்டோஸ் பாருங்க சாம்பார் ஆகிட்டாங்க கிரேட்டோஸு. லைஃப் நல்லா பாதி குறைஞ்சிட்டுங்க. அந்த கீழே அந்த ஹீட்டோட இது காட்டுக்கு போடுங்க. அவ்வளோதான் அவனுக்கு அவ்வளோதான்டா மரியாதை. ஆகுடா எப்படா வரேன் ஆள்னா நீங்கள் ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. அடிக்கடிக்கு பின்னாடி ஓடுறாங்க. ரேஞ்சு எடுத்தவொன்னே பின்னாடி நம்மளை பார்த்து கிரேட்டோஸை பார்த்து பயந்து ஓடுறான். கிரேட்டோஸை பார்த்து அவ்வளோ அந்த பயம் இருக்குல்ல, அதான் அவ்வளோ பயம் இருக்குல்லடா பையடா. நம்ம மூக்குப்பொடி போட்டே அவன் கண்டிப்பாக லைஃப் குறைஞ்சிட்டே வருது. அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் ஒருத்தன் நின்றுட்டே இருக்காங்க. ஒருத்தன் இந்த குண்டன்ட்ட இருந்தவரை தப்பு தான் அடிக்கணும். அவன் எவன் அடிக்கணும்னு தெரியாமல் கண்ணு தெரியாமல் அடிச்சுட்டான். அவன் தெரிஞ்சு உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சமணருக்கு வேறு பாடாப்படுத்துறான்னு நம்மளை போட்டு சொல்கிறான். அவனை ஒரே வீடு எடுத்து காலி பண்ணுறான்டா. பின்னாடி வேறு ஒருத்தர் இருக்காங்க. இவன் சமன் பண்ணிட்டே இருக்கான். அடுத்தடுத்து ஓடு சாப்பிடு. இவன் வேறு வாழ்க்கை தூக்கி நிற்கிறான். மூக்கூடி போட்டால் தான் என்னால் உயிர் படைக்க முடியும். செத்து போயிடுவேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அட்ரிஸ் என்ன பண்ணிட்டுருக்கான், மூக்குடி போட்டுருக்கான் அட்ரிஸு. என் சமராசு வேறு நல்ல வேறு சமராசு ரேஞ்சில் நம்ம அடிக்கலை. இல்லைன்னா அவங்களும் வேறு தண்ணி அடிக்காங்க. ஓகே என் வாழ்க்கை தூக்கி வீசுகிறாங்க. பேக் போயிடுவோம். ஓகே ஒரே மூக்குடி கிடச்சிட்டு எப்படியா போட்டாகணும், இல்லை நான் செத்துருவேன். ஓகே ஒரு மூக்குடியை போட்டு ஃபுல்லே தேத்தி தப்பிச்சிட்டேன். இவனை இங்கே கூட்டு வச்சு பொறுமையாக ரேஞ்ச் எடுத்தாங்க அடிக்கணும். கிட்ட போனால் வாழ்க்கை வீசுகிறான், இல்லை இந்த கல்லை கொண்டு வீசுகிறான். ஸோ ஒரு புதையல் போட்டு பின்னாடி என் பின்னாடி தட்டுக்கு பார்த்துட்டேன். இன்னும் லைஃப் கம்மியாக தான் இருக்குது. இதை வச்சு எப்படியாவது அட்ரஸ் வச்சு இவங்க முடித்தவங்க அவ்வளோதாங்க. ஆள் காலி. இப்போ பாருங்க மாஸ் காட்டுறேன். சாவுடா ரொம்ப உடச்சாச்சு. கண்ணோடி ஒத்து சொரு மண்டையில் ஒரு சொரு, நெட்டு மூக்கில் ஒரு சொரு, அவ்வளோதான். அந்த கல்லெல்லாம் ஒன்றுமே பண்ணல பாருங்க. இப்போ நான் கல்லை விட்டு ஸ்டாம்ப் இருக்கிற எனர்ஜி மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு கல்லையும் காணும் அவனையும் காணும். மொத்த பேரும் காலி. ஓகே என்னது இது, ஏதோ கட்சி இது.
ஓகே இது என்னன்னு தெரில. சரி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குற நேரம் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பை பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர் எல்லாத்தையும் தட்டி விட்டு பாருங்கள். எதாவது பிடிக்கலனா கமெண்ட்டை போடுங்க. பை கைஸ்.